ஆ இப்போ இந்த மகள் ஆடைக்குள்ள அதை வந்து பார்த்துட்டு ஒருத்தன் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணாடு, இது இப்போ எப்படி ஆடுதுண்டா எதிர்காலத்தில் இப்படித்தான் அப்படித்தானே. டேய், ஒரு மனுஷன் வாழ்றான்னா முதல்ல ஒரு அர்த்தம் இருக்கணும், ஏதாவது ஒன்றை ரசிக்கணும். அவன் சும்மா சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த பூமிக்கு வேஸ்ட்டாக வந்திருக்கக்கூடாது. அவன் வாழணும், அவன் வாழ்றான்னா உண்டு இசையை ரசிக்கணும். இல்லை ஏதாவது நீ பிறந்தான் வளர்ந்தான் உழைச்சம் வேலைக்கு போனோம் சாப்பிட்டோம் அடுத்த இதெண்டா கூடுதலா பாக்குறேன் எங்களை இலங்கைண்டா ஏழ்மையோ இலங்கைண்டா கண்ணீரோண்டா இந்தியா டிவியில வந்து அப்படி காட்டுறாங்க இப்படி காட்டுறாங்க இதை காட்டுறாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே இவ வந்து ஒரு ஆடிஷனுக்கு கலந்து கொள்ள போயிருக்கிறான். அங்க ஒரு இலங்கையில இன்ன இடத்துல போய் பாடிட்டா இவளுக்கு இது ஒரு அந்த படிக்கக்கூடிய ஒரு ஆள், இந்த பாட்டு நல்லா படிக்கக்கூடிய ஒரு புள்ளன்ற அங்கீகாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் இலங்கைண்டா இப்படி காட்டணுமன்ற ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது. இதை பற்றி நீங்கள் நேராகவே இதில் போய் கலந்து கொண்டபடியே உங்களோட அனுபவத்தை வந்து நீங்கள் இப்போ இவா சொல்கிற விஷயத்தையும் வந்து அப்போ இங்கேருந்து நீங்கள் இங்கேருந்து போகிறாக்களை இப்படி காட்டுங்க இப்படி ஏழ்மையாக தான் காட்டுவீங்களா வசதி நேரத்தான் எடுத்திருக்கணும் பாப்போம்ட்டு அவரை பார்த்தோன்னே நான் இங்கே கைதட்ட வலிக்கிட்டுட்டேன். கண்ணிரண்டில் நூறு வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் மணல் ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ. நாம் சிந்திய குருதியில் சிவந்ததே என் முள்ளிவாய்க்கால் மண்ணே. நாம் சிந்திய குருதியில் சிவந்ததே முள்ளிவாய்க்கால் மண்ணே. மனித ஓலங்கள் காதை கிழிக்க. என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வந்து கைவேலி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் வந்து பாருங்கள், இப்போ ஏராளமான மக்கள் வந்து நடந்து கண்ணகி வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். வற்றாப்பளை கோயிலுக்கு நேர்த்தி வச்சு கடைசி திருவிழா 9ஆம் தேதி கடைசி திருவிழா, திங்கட்கிழமை 6ஆம் மாதம் 9ஆம் தேதி கடைசி திருவிழா. அந்த திருவிழா நடக்க இருக்கிறதால இப்போ 2 நாளுக்கு முதல் இருந்தே ஏராளமான யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த பகுதியில் இருக்கிற நேருக்கு இருக்கிற மக்கள் வந்து பார்த்தா நடந்து கார்கள் பஸ்ஸுகளில் போனாக்களை விட நடந்து போனாக்கள்லாம் இந்த வருடம் தொகை கூட. நாங்கள் வந்து வழக்கமாகவே அவதானிக்கிறபடியே இவ்வருடம் ஏராளமான மக்கள் நடந்து போகிறத வந்து கண்ணூடாக அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதை பார்த்த உறவுகள் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. வாங்க வீடியோக்கு போவோம். வணக்கம். வணக்கம் தங்கச்சி. ஓ சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள் உங்களோட பேர், இந்த முகவரி, இது எந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை ஒரு மக்கள் பார்வையாளர்களுக்கு சொல்லுங்கள். என்னுடைய பேர் கீர்த்தனா. கீர்த்தனா. என்னுடைய முதல் மகளிவா கெமிஸ்ட்ரியா புதுக்குடியிருப்பு சென்ற ஸ்கூலில் படிக்கணும். எனக்கு 3 பிள்ளைகள். இது கைவேலி புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்குது. கைவேலி புதுக்குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து வந்திருக்கிறோம். இருவருமே வந்து பாடக்கூடிய மாதிரி இருக்கணும். அது வந்து அமைஞ்சு வர்றது நான் இப்போ போன வீடுகள் எல்லாமே இந்த பாட்டு கலைத்திறமை இதோட கலையில் சம்மந்தப்பட்ட ஆக்கள் உண்டு. அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு அதில் ஈடுபாடு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அந்த ஈடுபாடு இருக்கிறதுல தான் பிள்ளைகளையும் வந்து ஊக்குவிக்கணும். ரைட், தாங்கள் பெற முடியாத ஒன்றை ரைட் என்னால் இது செய்ய முடியலை, இந்த பிள்ளை அதை அச்சீவ் பண்ணணுமன்ற எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிற ஒரு விருப்பம். அதில் இவாவும் வந்து பாடியிருந்தால் மிகவும் வந்து எனக்கு வந்த குரல் பதிவு அந்த பாட்டுக்குள்ளேயே மிகவும் வந்து ரசித்து கேட்டேன்னா நல்லா இருந்தது, இனிமையாக. அதே மாதிரி அம்மாவும் வந்து பாடியிருந்தால் அம்மாவும் வந்து தரமாக அம்மாட்ட கேட்கக்குள்ள மகள் தான் எனக்கு இதை கற்றுத்தந்த இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. முதல்ல பள்ளிக்கூடம் படிக்க நாங்கள் பாடி இருக்கிறோம். போட்டிகளுக்கு போவோம், கோரஸா தான் கூடுதலாக போகிறது. அதனால பாட்டு வருமோன்றது தெரியா. பேருந்து அதுக்கு பிறகு இப்போ கிட்டடியில் அப்பா எங்களை விட்டு தவறிட்டார். எங்கட அப்பா தவறிட்டார். அப்போ எனக்கு அதுக்குள்ள கொஞ்சம் டிப்ரெஷன் அந்த கட்டத்துக்கு போய்க்க பாட்டுகள் கேட்டு கொண்டு இருக்கேன். என்னால் கொஞ்சம் அதில் இருந்து அப்போ நான் இவாவைத்தான் பாடுங்கம்மா நான் நித்திர கொள்றேன் அப்படி எதுன்னு சொல்லுவேன். இவா பாடுவான்றது என்ன, நீங்க பாடுறத பார்த்து இவா பாட வலிக்கிட்டவா இல்லை இவா பாடுவான்னு நீங்க பாட? அப்படி என்றா பள்ளிக்கூடத்தில் ஒரு 5ஆம் ஆண்டு இதுகளுக்கு பிறகு போட்டிகளுக்கு போக வலிக்கிட்டவா. தேவாரங்கள் பாடைக்கு அந்த மற்றவே பாடுறதுக்கும் இவா கொஞ்சம் அந்த பெரிய சங்கீத இதுகள் மாதிரி அதில் தயக்கங்கள் எல்லாம் இருக்காது. நிக்கினமண்டில் பெரிய ஆக்கள் மாதிரி பாடுறது. அப்போ அதனால எனக்கு இவா பாடுவான்ட்டு நான் சில எனக்கு பிடிச்ச பாட்டுகளை இதை கேட்டுட்டு இருக்கா பாடி காட்டுங்கோண்ட பாடிட்டு பேருந்து பார்த்தேன். நாங்கள் பிள்ளையோட படிப்பு
குழம்பு கொண்டுட்டு நானே போட்டுட்டு எனக்குள்ளேயே நான் பாட இவா சொன்னா அம்மா உங்களுக்கு வருது நல்லா வருது பாட்டு புளியண்டா நான் சொல்லித்தாரேன் வந்துட்டு தனக்கு பண்ணக்கூடிய தெரிஞ்சதை அளவுக்கு கெப்பாசிட்டி வளர்ந்து இல்லை அந்த அளவு நாலேஜ் இருக்கு. இப்போ பிள்ளைகள் சொல்றத பேரண்ட்ஸ் கேட்டே ஆகணும். ஏன்னா நாங்கள் எங்களை விட கூடுதலான இதுகளை வந்து பாக்கினம் அந்த நன்மதிமையெல்லாம் தெரியும். என்ன இப்போ இது ஃபோன் வசதி எங்கட கோயில்ல இவா தான் பாடினவா 2 தடவை 3ஆம் தடவை சொன்னா இல்லை இந்த முறை நீங்க முதல் பாடினாத்தான் அடுத்த வட்டம் நான் பாடுவேன் வந்துட்டு ஒரு பாட்டு பாடினேன். நான் எனக்கு இந்த ஊர் மக்களும் நல்லா இருக்குது பிள்ளைய விட பாடுறீங்களேன்னு அப்படித்தான் சப்போர்ட் பண்ணி இல்லை நான் எனக்கும் வந்து கேட்டோன்னா நீங்கள் அந்த மகள் சொல்லி தந்து தான் படித்தேன் நான் சொல்லி இது ஆட்ட குரல்ன்ற அளவுக்கு உண்மையாலேயே தனக்கு தெரிஞ்சதை வச்சு இல்லையம்மா இதை இப்படி எடுங்கன்ற. அப்போ எனக்கு என்ன ஆசைண்டா இவாவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டீச்சிங் இன்னும் கொஞ்சம் வேண்டினா புள்ள ஒரு காலத்துல நல்ல ஒரு அவ உண்மையிலேயே நல்ல கட்டிக்காரு. எத்தனை வயதுலேருந்து இதை என்ன கண்ட நீங்க வாக்கு பாட திறமை எல்லா விஷயத்துலேயும் திறமையா இருப்பாங்க. அவ நர்சரியில இருந்தே முழுக்க டான்ஸ் நல்லா செய்வா. 5ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் டான்ஸில் கொண்டு போனபடியா எனக்கு அந்த பாட்டில் பெருசாக தண்டை இல்லை. இப்போ இந்த 5க்கு பிறகு திருக்குறள் போட்டிகளுக்கு போய்தான் அந்த டீச்சர் சொன்னா இல்லை பிள்ளையோட அந்த ஸ்ருதி அதுகளெல்லாம் நல்லா நிற்கிது அவ மியூசிக்கில் விடுங்கோண்டோன்னு நான் டான்ஸில் 6ஆம் ஆண்டில் மியூசிக்கில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் எத்தனை வயது 15 வயது 15 வயது வார வருஷம் ஓயல் அப்போ படிப்பையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். ரைட். இப்போ நாங்கள் முதற்கட்டமாக யார்கிட்ட பாட்டில் இருந்து ஆரம்பிப்போம். மகள் பாடட்டும். ரைட். மகள் வந்து ஒரு அழகான பாட்டை பாடி ஆரம்பித்து வைங்க. அடுத்தது அம்மாவோட பாட்டை வந்து கேட்போம். அப்படியே விடயங்களையும் கதைப்போம். நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும் நீங்காத நெஞ்சில் அலை ஓய்ந்தால் போதும் மௌனத்தின் ராகம் கேளாதோ மௌனத்தின் தாளம் போடாதோ வாழும் காலம் யாவும் இங்கே நெஞ்சம் தேடும் காற்றில் இந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே அலை போல நினைவாக சில்லென்று வீசும் மாலை நேர காற்றில் இந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. வாவ், சூப்பர், வெரி நைஸ். எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று. இந்த பாட்டு வந்து ஸ்ரீதேவி கமல் ஒரு தனியாக ஒரு இடத்துல மலையில் நனைஞ்சு படிக்கிற ஒரு காட்சி. அதை நான் எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டு அடிக்கொருக்கா வரும். நல்ல ஒரு சங்கீதம் சேர்ந்தது, மிக அருமையாக வந்திருந்தது. உங்களை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு சங்கீத அறிவு காணாததால் நீங்கள் தான் அங்கே வந்து ராஜா. அதால் வந்து நீங்கள் வந்து என்ன படித்தாலுமே ஓகேயா இருக்கும். இப்போ ஒன்று பிள்ளை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கும். ஒன்றுமே நான் ரைட்டாக இதில் இவ்வளோத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாடுவாருன்னா நான் உங்களுக்கு சொல்லலாமா இது கொஞ்சம் சுதியை ஏற்றி இருக்கலாம் இறக்கி இருக்கலாம்ண்டு. அப்போ எங்களை விட நீங்கள் அடுத்த ஒரு அப்டேட்டில் இருக்கிறதால இசையில் சொல்லுங்கள். மகளை என்ன அடுத்த கட்டம் இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படியா? விருப்பம் இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு பெரிய மேடை. நான் முதல் பதிவுகளையும் வந்து சொல்லி இருக்கிறேன். இப்போ இலங்கையில் இன்ன இடத்துல போய் பாடிட்டா இவளுக்கு இது ஒரு அந்த படிக்கக்கூடிய ஒரு ஆள், இந்த பாட்டு நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைன்ற அங்கீகாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, எந்த ஒரு டிவி ஷோவிலையும் இல்லை, அப்படி ஒரு எந்த ஒரு இடமுமே இல்லை. இங்கே வந்து ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு போய் படிச்சுட்டா இங்கே அங்கீகாரம் எங்களோட மக்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளவுதான் பாடக்கூடிய திறமையாக இருந்தாலும் இந்தியா போய் அந்த டிவி ஒரு விஜய் டிவிலேயோ சீந்தமிழ்லையோ பாடிட்டு வந்தால் மட்டும்தான் இலங்கையில் அவங்கள பாடகராக அங்கீகரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ப்ரோக்ராம்களில் கலந்து கொண்டு பாடலாம். படிக்கிறார் அவர்கிட்ட யூடியூப் சேனல் நான் முதலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தேன். அவர்கிட்ட சின்னல இருந்தே நான் அந்த யூடியூப்பை தட்டி பார்த்தனா இனி இல்லைண்டு நல்ல ஒரு டேலண்டான ஒரு அதை விட எங்கட அடையாளம் உண்டு நிற்கு அங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அவருக்கு உண்மையிலேயே பின்புலம் மண்டினம். உண்மையிலேயே எப்படியானாக்கள் நாங்கள் அறிஞ்ச மட்டும் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பினோம். அவற்றை ஒரு மேட உலக ரீதண்டேக்கு உண்மையிலேயே அது நாங்களும் சந்தோஷப்படுறோம் அதை பார்த்து.
ஓ, உண்மையிலேயே அக்கா வந்து ஒரு தமிழ் பற்றும் வந்து கூடின ஒரு ஆள். அவரோட கணவரும் சரி, அவாவும் சரி, அவரும் கணவரும் வந்து அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். இழப்புகளை இதுகளை, இந்த யுத்தத்தால் இழப்புகளை இதுகளை வந்து சந்தித்த ஒரு ஃபேமிலி. ஆனால் இப்போ ஒவ்வொரு கட்டமாக அந்த உணர்வுகள் வந்து இருக்குது. அதால் அக்கா வந்து சொல்கிறா எங்கட ஒரு அந்த பேச்சில் எனக்கு அதை நான் பார்த்துட்டே சொல்லிட்டேன். இல்லை நானும் சரிகமா இது ஆடிஷனுக்கு போனான். அப்போ நான் ஆரத்தான் எடுத்திருக்கணும் பார்ப்போம்ட்டு அவரை பார்த்த உடனே நான் இங்கே கைதட்ட வலிக்கிட்டுட்டேன். இங்கே ஆடிஷனுக்கு போனீங்களோ? யாழ்ப்பாண ஆடிஷனுக்கு போனேன். நீங்கள் போனீங்க? நான் போனேன் சரிகமாப்பா. அப்போ யுத்தத்தின் அனுபவம் கேட்டவே எங்களுக்கு அதை டப் பண்ணாது. பாராட்டு எடுத்தா எல்லாரையுமே அவங்க கொண்டு போகணும். யுத்தத்துல அனுபவம் கேட்டாரு. இறுதி நேர யுத்தம் நாங்கள் 18ஆம் தேதி வரைக்கும் நின்று போனாக்கள்ல. ரைட். அப்போ இந்த விஷயத்தையும் நாங்கள் ஒரு கதைப்போம். இப்போ நீங்கள் ஆடிஷனுக்கு இங்கே இருந்து போனீங்க, பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்து இருக்குது. இப்படியான ஆக்களை தான் காட்டினோம், இப்படியான இதை தான் காட்டினோம், ஏன் இலங்கைண்டா இப்படி காட்டணுமன்ற ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது. இதை பற்றி நீங்கள் நேராகவே இதில் போய் கலந்து கொண்டபடியாக உங்களோட அனுபவத்தை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இல்லை, நான் அது இப்போ நானும் பார்க்குறேன் விமர்சனங்கள் போடினந்தான். நான் அதை பிள்ளையாவும் பார்க்கல. ஏனென்று கேட்டால் எங்கட மக்களுக்கு ஓர் அளவண்டான் எல்லாத்தையும் இங்கே கதைக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லை. ஆனால் உலக அரங்கத்தில் அதில் எத்தனையோ லட்சம் பேர் பார்ப்பினோம். எங்கட இன்னொரு அதில் ஒரு உணர்வு, நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்ன்றதை கதைக்கிறக்கு ஒரு இப்போதான் அடித்தளம்னு சொல்லணும். அது வறுமையை இப்போ காட்டலாம். இனி போகிறவே நிறைய விஷயம் அதில் சாட்சியாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விமர்சனம் பல மாதிரி பண்ணலாம், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பண்ணலாம். அங்கே இந்தியா டிவியில் வந்து அப்படி காட்டுறாங்க, இப்படி காட்டுறாங்க, இதை காட்டுறாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து ஒரு ஆடிஷனுக்கு கலந்து கொள்ள போயிருக்கிறோம். அங்கே ஒரு 110 பேரா கூட 110க்கு இப்போ நாங்கள் எனக்கு எல்லாம் தெரியாது இந்த சம்பவம் நடக்கிறதே. அந்த துறையில் அதை தேடலில் இருக்கிற ஆக்கள் இவை வந்து பாட்டோட சம்மந்தப்பட்ட அதை தேடலில் இருக்குன்னா இப்போ அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த ஆடிஷன் நடக்க இங்கே போயிருக்கிறா. போய்க்குள்ள வந்து அவள் சொல்கிறது 110 பேர் இருக்கணும். அப்போ அதில் அவங்க கேட்குறாங்க யார் யார் இறுதி யுத்தங்களை கண்டு அந்த போர் அனுபவங்களை. இல்லை, இந்த கொஞ்சம் பாடக்கூடியவர்கள்ட்ட அடுத்த கட்டம் அனுபவம் தான் கேட்பினோம். என்ன உங்களுக்கு இப்போ எதுவும் இருக்கலாம். அதில் நாங்கள் முல்லைத்தீவண்டேக்க கூடுதலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது நாங்கள். அப்போ அதை சொல்லுங்கோண்டேக்க அந்த எப்படின்னு கேட்டால் எங்களுக்கு டப்பன் நாங்கள் அதுலேயே அப்படியே கல்லாகி போயிருக்கிற நாங்கள் டப்பன்ட்டு வராது. அப்போ மேலதிகமாக எனக்கு அந்த சொல்லணுமோ அப்படி ஒரு இது எனக்கு அது அந்த இடத்துல வந்தது. ஏன் சொல்லணும்ன்ற மாதிரி அந்த நாங்கள் சொல்லி என்ன இது என்ன அப்படி சொல்லித்தான் கிடைக்க போகுதோ, சரி பாட்டு கிடைச்சா அடுப்பினந்தான் அப்படி நினைச்சேனா. ஆனால் அது நாங்கள் சொன்னால் சில வேளை அதுவே நாங்கள் எங்களோட மேடையில் ஒரு இடத்துல போய் ஏதோ உண்டு நாங்கள் இங்கே சொல்லலாத நிறைய உண்மைங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதை சொன்னால் சாட்சியாக கூட மாறுறதுக்கு அங்கே பொது வழியில் வந்து வரணும். அது பாதுகாப்பு. உண்மையிலேயே வந்து இதுதான் விஷயம். அவங்க செய்கிறதும் வந்து பிழையான விஷயம் இல்லை. ஒரு அனுபவங்கள் நாங்கள் வலி சுமந்த மக்கள் இங்கே மறைக்கப்பட்ட உண்மைகளை வந்து வெளியே எல்லா மக்களுக்கும் கொண்டு வராங்க. இப்போ ஒரு தமிழன் ஒரு குறிப்பிட்ட தமிழனுக்குள்ளே இருக்கிறத ஒட்டுமொத்த தமிழனுக்கே அந்த வரலாற்றை வந்து பரப்புற விதமாக வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குறான். அண்ணன் சீமானுடைய பேச்சிலையும் வந்து அவர் என்னதான் பேசினார், என்னதான் செய்தான்னு இவ்வளவு காலம் இங்கே இருந்த ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்த இலங்கை இந்திய தமிழர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது. போராட்டம் நடக்கக்குள்ள கூட தெரியாத மக்கள் இருக்கணும். ஆனால் கொண்டு போய் சேர்த்ததுல பெரிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமான் அண்ணனுக்கு வந்து இருக்குது. அதுபோல் இப்போ இவா சொல்கிற விஷயத்தையும் வந்து அப்போ இங்கேருந்து போராக்களை இப்படி காட்டுங்க, இப்படி ஏழ்மையாக தான் காட்டுவீங்களா, வசதி குறைவா, அவங்க வசதி குறைவா, அதுகளை பற்றி இது செய்யலை. இப்போ மலைய பிள்ளை அப்படி நிற்குதுண்டா நான் அதையும் சொல்கிறேன். அந்த பிள்ளையோட சமூகம் சார்ந்தது எங்கேயாலும் ஒரு ஆக்கள் தானே வசதியாக இருக்க போயினோம். கூடிய சமூகம் மலைய மக்கள் நாங்கள் எங்கட காலத்துல இருந்தே கேட்குறது 200 300 அதுகள் தொடர்ந்து போராடுற ஆக்களாக தான் இருக்குது. அதை விட இப்போ தனிப்பட்ட பிள்ளைகளே நாங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது. அதுகிட்ட உணர்வை முதல் மதிக்கணும். நாங்கள் அதை யாருமே விமர்சனம் செய்யக்கூடாது. இன்னொரு ஆக்கள்கிட்ட கடன் வேண்டிய ஒரு சோவில் எங்களை பிரம்மாண்டமாக காட்டேக்க அந்த பிள்ளையோட மன எங்கேயோ ஒரு தாக்கம் வரும். ஆனால் இதுதான் நான் ஏற்றுக்கொண்டால் அதை தொடர்றேன் இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. அங்கே நாங்கள் இங்கேருந்து விமர்சிக்கிறதால அங்கே எங்களோட பிள்ளைகள் போனதுகள் அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கணும். நாங்கள் இயன்ற அளவு எங்களால் சப்போர்ட் தான் கொடுக்கணும். விமர்சிச்சு அவை அந்த பாடுற இடத்துல அவை அதுக்கு பிறகு என்ன மாதிரியான விமர்சனங்களில் சமூக வலைதளங்களில் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி நான் கூடுதலாக பார்க்குறேன். அவை எங்களை இலங்கைண்டா ஏழ்மையோ இலங்கைண்டா கண்ணீரோண்டா தமிழர்ண்டா உண்மையிலேயே வீரமுந்தான். ஆனால் வீரத்தை என்னென்னு சொல்கிற துரோகத்தால் மூழ்கடிச்சு இப்போதைக்கு நாங்கள் ஒரு
மௌனமா இருக்கிறோம். மௌனம் அந்த வாயை எங்கட வீரம் எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் அது ஒரே சொல்லுவேன் ஒரு கவிதை மாதிரி. கடைசி 18ஆம் தேதி போய்க்க தலை குனிஞ்சு எங்கட மண்ணை விட்டு காலடி எடுத்து வைக்கும்போது தமிழா நீ மண்டிட்டு விட்டாயா என்று அப்படியே தலை குனிஞ்சு போய்க்க எதிரிக்கும் தெரியும் எங்கட வீரம். அப்பதான் அந்த நான் ஒரு கவிதை மாதிரி எனக்குள்ள இதண்டுவேன். அப்போது காற்றோரம் என் காதுக்கு வந்தது, என் புறமொழியும் அல்ல என் மொழியும் அல்ல, சற்று என் கண்கள் நிமிந்து பார்த்தன, அப்போதுதான் தெரிந்தது இது துரோகத்தால் சூழ்ந்த மொழி. அப்போது என் சிரம் சற்று நிமிந்து பார்க்க தோன்றியது, நீ வீரத்தில் மடியவில்லை, உன்னை வீழ்த்தவில்லை, துரோகத்தால் வீழ்த்தி இருக்கிறாங்க. ரைட். அப்போ நாங்கள் பாட்டுக்கு வந்து அடுத்த ஒரு விடயத்தில் வந்து போயிருக்கிறோம், பிரச்சனை இல்லை. இப்போ அம்மாட கீர்த்தனான்னு சொல்லக்கூடிய அழகான பாடலை வந்து கேட்க போகிறோம். மகள் தான் உங்களை வந்து சரி செய்தவ அந்த பாட்டில். அம்மா கான்ஃபிடென்ட் கொடுத்தது, நம்பிக்கை கொடுத்தேன்னு சொல்லுவோம். அம்மா உண்ட பாட்டு திறமை இருக்கும்மா படிக்கலாம் நீ என்று. அப்படி இல்லை, இதுக்கு முதலே நான் மேடைகளில் படிச்சிருக்கிறேன். இல்லை மேடைக்கு நான் போயில்லை, பள்ளிக்கூடங்களில் இப்படித்தான். பள்ளிக்கூடங்களில் சும்மா அப்பைக்கு சினிமா பாட்டுகள் இல்லை தானே எங்கட காலத்தில் பாட்டு சும்மா ரை பண்ணுறது. ஆனால் இப்படி எல்லாம் அப்பைக்கு இல்லை தானே. ஓ இல்லை, இந்த ஃபுல்லாக எந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டா என்ன மேடை நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டானா அது புரட்சியாக தான் இருக்குது. அது புரட்சி, அதான் கூடுதலான புரட்சி பாட்டு தான் விருப்பம். இப்போ அந்த ஒரு சமூகத்தில் அந்த இதுக்குள்ளே வாழ்ந்தாங்க தான். அதால் தான் நான் இந்த வரைக்கும் நானும் பாடக்கூடிய ஒரு திறமை இருந்தும் எனக்கு நான் பாடக்கூடிய பாடல்கள் பாட இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன். சரி, இப்போ உங்களோட ஒரு பாட்டை வந்து கேட்போம். அழகான ஒரு பாடலை வந்து வழங்குங்களேன். குண்டுகள் வெடித்த கந்தக காற்றில் மடிந்து கிடந்தோமே, செங்குருதி நீர் கலந்த நந்தி கடல் தனில் மூழ்கி கிடந்தோமே, நாம் சிந்திய குருதியில் சிவந்ததே என் முள்ளிவாய்க்கால் மண்ணே, நாம் சிந்திய குருதியில் சிவந்ததே எம் முள்ளிவாய்க்கால் மண்ணே, மனித ஓலங்கள் காதை கிழிக்க மண்ணில் சடலங்கள் சிதறி கிடக்க, வட்டுவால் பாலமதில் எம்பரலாறு சிதைந்ததே, எம்பரலாறு சிதைந்ததே, 8 திக்கு திசைகளிலும் கண்ணு கெட்டும் தூரம் வரை புதைகுழிகள், ஓ புதைந்து கிடந்த எம் மண்ணில் உஷ்ணம் இன்னும் போகலையே, போகலையே, ஓ தொட்டிலில் உறங்கிய பிள்ளையை தோள் மேலேற்றி தோய்ந்து போன இரத்த காயும் தோளில் இன்னும் மாறலையே, நாம் சிந்திய குருதி பதில் சொல்லும் தேசத்தில் தானே வாழ்கிறோம், விடியலை எங்கு காண்போமோ விழுந்த இனமே விடை தேடு, விழுந்த இனமே விடை தேடு. இது இந்திய பாடகர் ஒரு ஆள் தான். நான் யூடியூப்ல வெளி வந்திருந்தது, அப்போ அதை நான் கேட்டேனா கேட்டோன்னு இதுக்குள்ள வந்திருக்கேன் நினைக்கிறேன். நான் அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாடகர் தான், இந்தியா பாடகர் தான் வெளியிட்டு இருக்கிறார். நான் மணலாற்று யாரோன்னு சொல்லி எனக்கு அது கேட்க அப்படியே எங்களுக்கு பழைய அப்படியே வரு எங்களுக்கு. அது வலி சுமந்த எந்த காலத்திலையுமே தமிழர்களால் வந்து மன்னிக்கவும் முடியாத ஒரு நினைவு முள்ளிவாய்க்கால் அப்படி என்று சொல்லக்கூடியது. அதை மறக்காமல் எந்த நாளுமே ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறதுக்கான காரணம் எங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதை மறக்கடிச்சு இன்னொரு சந்தர்ப்பம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அதை ஞாபகம் ஊட்டுற விதமாக அடிக்கொருக்கா நாங்களும் சொல்லுவோம், எங்களோட சந்ததியும் வந்து ஃபுல்லாக சொல்லிக்கொண்டே இருக்கோம். அது இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு இப்படி ஒன்று நடந்திருக்குன்றதை செய்தவனுக்கும் தெரியும். இப்படி ஒன்று நாங்கள் செஞ்சிருக்கோம், அது அவனுக்கு தெரியாமல் நடக்க இல்லை தானே. எங்களுடைய ஆக்கள் அதை மறக்கக்கூடாது என்ன
மறக்கவும் கூடாது மன்னிக்கவும் கூட. நிறைய பேர் மறந்துட்டுனா. சரி, இப்போ அடுத்த ஒரு பாடலுக்குள்ளே வந்து வருவோம். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம், உறவு ராகம் இதுவோ இது உதயமாகி வருதோ, உனது தாகம் விளைய இன்று அடிமையான மனதோ, நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், ஊற்று போலவே பாட்டு வந்ததே உன்னை கண்டதாலே, பாவை என்னையே பாட வைத்ததே அன்பு கொண்டதாலே, உன்னை பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உந்தன் காந்த கண்ணில், நன்றி கூறியே என்னை சேர்க்கிறேன் இன்று உந்தன் கையில், இந்த நாவல் தீருமோ உந்தன் பாத பூஜையில், எந்தன் ஜீவன் கூடுமோ உந்தன் நாத வேள்வியில், எண்ணம் நீ வண்ணம் நீ இங்கு நீ எங்கும் நீ, வேதம் போலே உந்தன் பேரை ஓதும் உள்ளம்தான், நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். முடிஞ்சுதா வரி? இருக்குது, அடுத்தது இருக்குது, நான் பாடு இல்லை. ஏன் பாடு? ஒரு குறிப்பிட்ட லைன் தான் எடுத்து வச்சிருக்கிறீங்களா? இல்லை, பாடம் தானே, வேற பாட்டுண்டா. வேற பாட்டு, ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். அங்கால இன்னொரு லைன் ஒன்று பேருமாக்குமே, என்ன லைன் வருது ஆரம்பிக்குது? அது நாத வெள்ளமும் வீத வெள்ளமும் வாரி தந்தது. ஓ சூப்பர், வேற லெவல். சரி, இப்போ அம்மா வந்து பாடி இருக்கிறா, இதில் எங்கே அம்மா குழா விட்டுருக்குறா, என்ன செய்திருக்கிறான்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். எல்லாமே சூப்பர்ன்னு சொல்கிறத விட சில விஷயங்களை சொல்லலாமா அம்மா இதில்? எங்கே நீங்கள் எங்கே கண்ட நீங்கள் எதுவும் இப்போலாம் இருந்ததா இதில்? பிள்ளை விடுற மாதிரி இல்லை, மூச்சு தான் இன்னும் கொஞ்சம் இழுக்கணும், இன்னும் கொஞ்சம் இழுத்து. அது நீங்கள் என்னென்னது, நான் எனக்கு அதுதான் ஒரு பெரிய வியாதியாக இருக்கிறது. பாட்டு படிக்கல மூச்சு ஒரு கட்டத்தில் இது செய்து இந்த தோணி குரல் வந்து வேறு மாதிரி மாறிடும். இப்போ நாங்கள் இங்கே ஒரு குரலில் ஆரம்பித்தா வேற ஒரு குரலில் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதை சரி செய்கிறதுக்கு என்ன செய்யலாம் உங்களோட பாடல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து? மூச்சு நிறைய எடுக்கணும்டா முதல் துணியை வந்து கொஞ்சம் கீழால் எடுத்துக்கொண்டு போய் வந்து கொஞ்சம் நார்மலா போய் பெண்களுக்கு மூச்சு கூட எடுக்கிற மாதிரினா ஹை பிச்சுக்கு போனோம்டா சரியா இருக்கு. முதல்ல ஹை பிச்சுக்கு போக கூடாது, சின்னதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் தான் எடுக்கணும், அப்பதான் மூச்சங்களுக்கு வரும். நாங்க திணறதுக்கான காரணம் ஆரம்பத்திலேயே ஹை பிச்சில் போறோம், அதான் பிரச்சனை. இந்த விஷயத்தை தான் அன்றைக்கும் ஒரு பிள்ளை இருக்குன்னா அவருக்கு அது காரணம் வந்து தெரியல. உண்மையிலேயே வந்து எனக்கும் வந்து இருக்கிற பிரச்சனை ஒரு ராகம் இதுகள் இப்படி தான் வரணும், இதை இப்படி தான் கொண்டு போகணுன்றது தெரியுது, ஆனால் படிக்க முடியல. ஒரு கட்டத்தில் போகிறேன் என்னடா அந்த மாதிரி. வீடியோ பார்க்குறவளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே மனசில் என்னதான் இதில் செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கும் அது ஆசிரியர்கள் இல்லை ஆக்கள். அதை ரெண்டு பேருமே அது உண்மையிலேயே மிக அழகான ஒரு விஷயம். அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குற அம்மாக்கள், அதே மாதிரி மகளை வந்து நம்பிக்கையாக நீயும் பாடம்மான்னு சொல்லி அவாக்கு ஒரு சரியான வாய்ப்பை வந்து பெற்றுக் கொடுக்கணுமென்று ஏற்கனவே ஆடிஷனுக்கு போனேன்னு சொல்லியிருந்தேன். அந்த சுவிஸில் அங்கே பாடின அண்ணன் இருக்கேக்க அந்த இடத்துக்கு தானும் வந்து போயிருக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் வேறு இடத்துல நீங்கள் டிவியில் ப்ரோக்ராமில் வரைக்கத்தான் உங்களுக்கு தெரியும் இவரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்போ இதில் அவர் அப்போ நல்ல ஒரு தெரிவு செய்திருக்கிறாங்க அப்படின்றத அதில் இருக்கிற எல்லாருமே இப்போ மேடையில் ஒரு உண்டான்னு சொல்லினோம், அவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை மேடைக்காண்டி காத்துட்டு இருந்திருப்பாங்களாண்டு. அப்போ ஆல்ரெடி அவர் அந்த ஒரு மேடையை போயிட்டு அங்கே வச்சு மிஸ் பண்ணியிருக்கிறேன். யாரு? சபேசன். திருப்பியும் ரிட்டர்ன் அதுக்கு போய்க்க இவ்வளோ கனவு இருந்திருக்கும். அப்போ ஓகே செலக்ட் ஆகிக்க அது அந்த உணர்வு அப்படித்தான் வரும். ஓ உண்மையிலேயே அது இலங்கையில் கலைஞர்களுக்குன்னு சொல்லி ஒரு குடை இல்லை, ஒரு குடையின் கீழ் அதுவும் தமிழ் கலைஞர்கள் ஒரு விஷயத்தை வந்து செய்கிறது இது பெரிய ஒரு குறையாகவே இருக்கிறது. இங்கே இவ்வளவோ பேர் படத்தை பண்ணிட்டாங்க, இவ்வளவோ படைப்புகளை உருவாக்குறான், எதுவுமே இல்லை.
அவனுக்கு எல்லாம் அங்கீகாரம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவுக்கு போய் ஏதாவது இந்தியாவில் ஒரு படைப்பில் உண்டு, இந்தியா சினிமாவில் இருந்து வெளியே வரணும், அப்படி இல்லையா இந்தியா டிவியில் வெளியே வரணும், அங்கே போனால் மட்டும்தான். அப்போ இலங்கை மக்கள்கிட்ட பார்வையே நீ இங்கே இவ்வளோ பெரிய டேலண்டாகவும் இரு, உனக்கான அங்கீகாரம் கிடையாது. ஒரு தடவை அந்த ப்ரோக்ராமில் பாடிட்டு வந்தால் அதுக்கு பிறகு உண்மையிலேயே எல்லாம் ரேட் பேசி ஒவ்வொரு ப்ரோக்ராம்கள்லேயே போய் பாடலாம். என்ன இவ்வளவு ஒரு கதைக்கு கேட்குறேன்னு ஒரு குரூப்பில் பாட போகிறோம்டா உடனடியாக எங்களுக்கு அந்த ஓகேன்றது வராது, அந்த வாங்க சரி ஓகே பாடலாமன்றது வராது தானே. அதனாலேயே இங்கே சும்மா வீட்டுக்குள்ளேயே பாடிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்போம்ன்ற எண்ணம் தான் கூடிய பாகம் எல்லாருக்கும் வரும். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வசதியில் உங்களோட திறமையை நீங்கள் கட்டம் கட்டமாக வளர்த்து கொண்டு போகலாம். இது மட்டுமே என்று கிடையாது, ஆனால் உங்களோட திறமையை மட்டும் கத்தி போல் தீட்டி கொண்டே இருங்க. ஏனெண்டா நான் இதில் எக்ஸ்பர்ட் இப்போ பாடுறது இன்றைக்கோ ஒரு நாளைக்கு நீங்கள் இன்றைக்கு பதிவு செய்ததெல்லாம் தட்டி பார்ப்பாங்க. இப்போ இந்த வேர்டன் அப்படி என்று சொல்லி ஒருத்தர் வழியாக வந்திருக்கிற வேர்டன்ட ஃபயரான வசனங்கள், அவர் ஒரு சாதாரண பர்சன். அப்புறம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, அந்த எழுத்து வரிகள், அவர் பயன்படுத்தின வரிகள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அவருக்குன்ற ஒரு காலம் வந்து எல்லா மட்டத்துலேயும் ஒரு பிரபல்யம் கிடைக்க அவற்றை பழைய படைப்புகள் எல்லாம் தட்டி எடுத்து ரசிக்கப்படுது. அப்போ ரசிக்க வைக்கணும். இன்றைக்கு 10 வியூவர்ஸோட போய் கொண்டிருக்கிற ஒரு படைப்பும் கிடக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த படைப்பை தட்டி ரசிக்க நான் வைப்பேன் இலக்கோட 15 இங்கே ஒரு இடத்துல எங்களுக்கான எல்லாமே சரியாக வந்த அமையக்குள்ள உங்களோட வழிகள் மாறும், ஆனால் இலக்கு மாறாதுன்ற மாதிரி எங்களோட நாங்கள் போராட்ட வழிமுறைகளை மாற்றி கொண்டு இருப்போம், ஆனால் இலக்கு உண்டு தான். எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்போ அந்த இலக்கை வந்து நாங்கள் போய் அடைகிறது அந்த எண்ணத்தில் அப்படியே வந்து பயணம் செய்தால் இது. அதே மாதிரி தங்கச்சியும் வந்து ஒரு சூப்பர் டேலண்டான ஒரு பிள்ளை, எதிர்காலம் நல்ல எதிர்காலம் இருக்குது. நான் கேட்ட மட்டும் இப்போ அடுத்த ஒரு பாட்டு உண்டு, அருமையான பாட்டை வந்து வழங்க போகிறாவ. மெய்ப்பெண் இல்லாத மந்தை வழி மாறுமே, மெய்ப்பெண் இல்லாத மந்தை வழி மாறுமே, மேரி உஞ்சோதை கண்டால் விதி மாறுமே, மெழுகு போல் உருகினோம் கண்ணீரை மாற்றவா மாதா, மாதா உன் கோவிலில் மணி தீபமேற்றினேன். சின்ன ஒரு லைன், அழகா சிமோல் காப்பி இவ்வளவு தான் குடிக்கணும், சும்மா இப்படி பார்த்து இவ்வளவு அப்படித்தானே அழகா வந்து சுருக்கி அழகா வந்து பாட்டை வந்து தந்துருக்கிறா. இதை விட நீளமாக உங்களோட குரலை கேட்கக்கூடிய மாதிரி ரசித்து கேட்கக்கூடிய மாதிரி நீளமாக ஏதாவது ஒரு பாட்டு வந்து தர மாட்டீங்க? எது 2 பேரும் படிப்பீங்களா? ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ, வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான், காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன், கானம் கானம் ஜீவ கானம் பிறக்காதோ இங்கே, இசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ. ஏதோ ராகம் எனது குரலின் வழிதாளம் பாவம் இரண்டும் இணைந்து வர கேட்கும் யாரும் உருகி உருகி விளக்காதில் பாயும் புதிய கவிதை இது, அழகு மொழியில் ஒரு அமுத மழையும் வர நினைவும் மனமும் அதில் நனைய நனைய சுகமோ, ஏதோ நாளெல்லாம் சங்கீதம் நெஞ்செல்லாம் சந்தோஷம், உயிரே உயிரே இசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ, வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான், காவிய வீணையில் ஸ்வரங்களை
மீட்டுவே கானம் ஜீவகானம் பிறக்காதோ இங்கே செய்கீதமே எனக்கொரு ஜீவன் நீ. வெரி நைஸ். 2 பேர்ட்ட வாய்ஸும் எதுன்னு கண்டுபிடிக்கலாது. நான் எனக்கு குரட்பதிவாக நீங்கள் ஓடியோவாக வந்து அனுப்பியிருக்கக்குள்ளேயே எனக்கு அதை பிரித்து அடிக்கையில் நீங்கள் திரும்ப நான் முதல் போட்டிருக்கிறது அவாட 2ஆவதாக போட்டிருக்கிறது என்னன்னு சொல்லிக்கல தான் நான் இதில் 6 மகள் 6 அம்மா. அம்மாவோட குரல் இது, உங்களோட குரலும் நல்லா இருக்குது, 2 பேர்ட்ட குரலும் அருமையாக இருக்குது. வீட்டில் இருக்கிற நேரம் இப்படி படித்து பார்ப்பீங்களா? நாங்கள் 2 பேரும் ஒரு பாட்டு ஒன்று படித்து ரெக்கார்ட் பண்ணி போட்டு திரும்ப கேட்பீங்க அப்படியா? நான் கூடுதலாக ரெக்கார்ட் பண்ணி போட்டு என்கிட்ட என்னது நான் பிள்ளையா பாடிடுறேன்ட்டு கேட்குறது கூடுதலாக பிள்ளையாத்தான் இருக்கும். அந்த அதில் பார்த்து தான் சரி செய்து கொண்டு போகிறது என்ன பாடிட்டு ரெக்கார்டை பண்ணுறது, திருப்பி அதை கேட்குறது, ஐயோ இதில் ஏதோ தண்டி கிடக்கான்னு திருப்பி ஒரு பாடுறது. இசை ஆர்வம் அது ஆரம்பம் உங்களுக்கு அப்போ இருந்தே இருக்கிறது, இப்போ வந்த விஷயம் இல்லை. பள்ளிக்கூட காலத்துல பாடினது தான். ஆனா கூடிய பாகம் கோரஸுக்கு தான் போறோம். அப்படின்னா கோரஸ் குரூப் சாங்குல கொண்டு அதுவும் என்ன செய்து விடுவினோம், பாய்ஸோட சேர்ந்து பாட விடுவினோம். என் குரல் அப்ப நான் யோசிக்கிறோம், என் குரல் பாய்ஸோட போல இருக்கு போல அடக்கு ரெண்டே இந்த சங்கீதத்தை பெருசா எடுக்கிறேன் இல்லை, அந்த எங்களுக்கு செட் ஆகாது போல அடக்கு அப்படி யோசிக்கிறேன். அது வரைக்கும் ஒரு இப்படி நிறைய பேர் இளமர காயாவே இருப்பினும் தங்கள்கிட்ட நல்ல ஒரு டேலண்ட் இருக்கும். இதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா, இதை இப்படி பார்ப்பினோம் அப்படி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குரல் இப்படி இருக்குதோ இப்படி இருக்குது. எங்களையே முதல் என்னைய நான் ஒரு பேச்சாளர்ன்றதை மட்டும் அப்போ படிக்க, ஏனெண்டா நான் பேச எல்லாமே கேட்டபடியா. அப்போ அதனாலேயே பிள்ளைக்கு துணிஞ்சு எழுதி கொடுப்பேன். இப்போ என்ன போட்டி என்றாலும் எழுதி கொடுத்துருவேன். அவள் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு வருவா. அப்படியா? டீச்சர்ஸ் மேலே எதிர்பார்க்கறத விட நான் கொண்டு வந்து தலைப்பை தருவா. கடகாடாண்டு இருந்து எழுத வேண்டும். நீங்கள் எழுதின கவிதை ஒன்று வாசிச்சு விடுங்களேன். கவிதை எண்டில் தமிழை பற்றி வாக்கு நீங்களே சொல்லுங்க. நம்ம எழுதி தந்தது. கம்பன் கவிபாட கல்லும் கரையும் என்பர், வள்ளுவன் குரலுக்கு வையகமே அடிமை என்பர், இளங்கோவின் இருவருக்கு இசை பாடும் திரைகடல் என்பர், பாரதியின் சொற்கணைக்கு சொர்க்கமே சொற்பனம் என்பர். ஏனெனில் அவர்கள் தந்த மொழி தமிழ் மொழி, அவர்கள் வந்த வழி தமிழ் வழி. அம்மொழி என் மொழி என்பதால் என் சிரத்திற்கும் என் கரத்திற்கும் என் சொல்லிற்கும் என் செயலிற்கும் சிறு கர்வம் உண்டு. ஏனென்றால் என் தாய் மண்ணும் என் தாயும் எனக்கு வரமாக அள்ளித் தந்த மொழி தமிழ் மொழி. தமிழென்றோர் இனமுண்டு, அவனுக்கென்றோர் குணமுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் என நாமக்கல் கவிஞன் உரைத்திட்டுள்ளார். நாமக்கல் கவிஞன் உரைத்திட்டதோட ஃபினிஷ் இல்லை இருக்குது, அவர் அப்படி சொல்லியிருக்கிறேன். ஓ, அப்போ அதோட நீங்கள் முடிச்சிட்டீங்க எனக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை. அங்கால இருக்கு என்ன பேச்சு அங்கே ஸ்கூலில் கற்றுக்கொண்டதா இல்லை அம்மா இப்படி தான் பேசணும்னு சொல்லி தந்தது? அம்மாவுக்கு தான். அப்போ அம்மாவுக்கு தான் அந்த ஆர்வம் வந்து இருக்குது. இல்லாமல் இசையெல்லாம் அவள் தான் நோக்கி வச்சிருக்கிறா, இப்படி தான் பேசணும் அவள் எழுதுவான்னு சொல்லியிருந்தா அவங்க அதுக்குள்ளேயே இது செய்த படியாக தான் இதுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங். ஆனால் இசையில் கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவங்க தான் இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். மன நிம்மதி கிடைக்கும். அதுலேருந்து இதில் மற்றாக்கிட்ட சில பேர்கிட்ட பார்வை வந்து அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், அந்த வீட்டில் என்ன செய்வான். இப்போ எங்களோட அப்பான்றது இல்லை. எனக்கு இந்த பாட்டு அப்போ தான் யோசிச்சு நான் முதலாவதாக பிள்ளைகளை எதுவும் பழக விடணுமாண்டு எனக்கு அதில் இருந்து வெளியில் வரக்கூடியதாக இருந்தேன்டேக்க என்ன அதை பற்றி யோசிச்சு ஒன்று கொண்டு அதை உண்மையிலேயே அந்த கலைத்துறையில் நடனமாக நடிப்பா. இப்போ இந்த மகள் ஆடைக்குள்ள அதை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணாடு, இது இப்போ எப்படி ஆடுதுண்டா, எதிர்காலத்தில் இப்படித்தான் அப்படித்தானே. ஒரு மனுஷன் வாழ்றான்னா முதல்ல ஒரு அர்த்தம் இருக்கணும், ஏதாவது ஒன்றை ரசிக்கணும். அவன் சும்மா சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த பூமிக்கு வேஸ்ட்டாக வந்திருக்கக்கூடாது. அவன் வாழணும். அவன் வாழ்றான்னா உண்டு ஈஸியாக ரசிக்கணும். இல்லை ஏதாவது நீ பிறந்தான் வளர்ந்தான் உழைச்சோம் வேலைக்கு போனோம் சாப்பிட்டோம் அடுத்த இதெண்டா ட்ராயிங் பண்ணுவா, சித்திரம் கிருவா பேக்க சொல்லுவாம்மா. எல்லாத்தையும் விட எனக்கு இதுக்குள்ளே சித்திரம் கீறிக்கொண்டிருக்கேதான் நேரம் போகிறதே தெரியல. இன்னும் அதை கூட கீறோடும் போலவே நாங்கள் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் கிடைக்கும். இந்த பாட்டை ரசிச்சாவா ஒரு படைப்பு ஒன்று எதிர்காலத்தில் ஒரு சொந்த குரலில் ஒரு படைப்பை கொடுத்துட்டு போனால் இன்றைக்கி கலைஞர்கள் எவ்வளோ கலைஞர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் இருந்தவங்க இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே. என்ன அதை இன்னும் வாழ்கிறாங்க இந்த கலையால் பாடலால் எவ்வளோ பேர் நினைச்சிருக்கிறாங்க. இப்போ அதோட பெருமை சாதாரணமாக ஒரு சிலர் இப்போ எல்லாருக்கும் வந்து விளங்காதாண்டா இல்லை, கன பேருக்கு விளங்கு, ஒரு சிலர் விளங்காதது இருக்குது. நான் அதை வந்து காணான்றேன் அப்போ அவங்களுக்கு தான் இது பொதுவான ஒரு விளக்கம்.
கலையண்டா என்ன, அதில் உள்ள ஆர்வம் என்ன, அந்த ரசிக்கிறதனூடாக நாங்கள் பெறுற இது. இப்போ இசையை ரசிக்க மனம் இவ்வளோ அமைதியாக இருக்கும். அவள் சொல்கிற மாதிரி ஒரு அப்பா வளர்ந்த ஒரு சோகத்தில் இருக்க ஒரு இந்த ஒரு சைட்டுக்கு வரைக்குள்ள தான் நம்ம அதுலேருந்து ரிலீஃப் ஆகுறோம். இதை பற்றி இதை செய்யலாம். அப்படி அது என்னண்டா இப்போ நான் பாட வழி கிடைக்க அதில் நிறைய புல வரும். அதுக்குள்ளேயே அதை திருத்துவோம்ன்ற டைம் போகிறது தெரியாது. அப்போ அந்த சிந்தனை வராது. இது டைம் போனது தெரியாமல் போயிடும். இப்போ இந்த பிள்ளைகளை ஏற்றுவோம், முறக்குவோம், டியூஷனுக்கு போவோம். அப்படி செய்து நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஒரு சாதனையும் நிலநாட்டக்கூடிய மாதிரி உங்களை நீங்கள் வளர்த்து கொண்டே போகிறீங்க. அந்த துறையில் எழுந்தோன்னு ஒரு பிள்ளை பாட போகிறது இல்லை. இங்கே பிறந்த குழந்தை எப்படி கலைக்கிறோம்ன்றதை வந்து பார்த்தா அதுதான் எல்லாத்துலேயுமே. இப்போ இந்த துறையிலேருந்து நீங்கள் அடுத்த ஒரு நிலைக்கு போகிறீங்க. இப்போ இதுலேயே முழுமையாக நீங்கள் 5 வருஷம் என்ன கட்டிட்டீங்கன்னா உங்களோட அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இப்போ இந்தியாவில் ஜட்ஜ் பண்ணுறவங்கள விட நீங்கள் ஒரு அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஏன்னா அவ்வளோத்துக்கு நுணுக்கங்களை நீங்களும் கற்றுக்கொள்ளுவீங்க. அதுபோல் பிள்ளைகளுக்கும் இந்த ஆர்வத்தை வந்து சொன்னோம். ஒன்று ஸ்போர்ட்ஸில் ஆர்வத்தை தூண்டி வச்சுட்டு போகணும், இல்லை ஏதாவது ஒன்றில் அவைகளுக்கு ஈடுபாடோட வாழணும். அப்போ தான் பிள்ளைகளுக்கும் வந்து வாழ்க்கையில் ஒரு பற்று வரும். இல்லை பள்ளிக்கூடம் படி வீட்டவா இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு போகணுன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வெறுப்பு வந்துடும். என்னடா இவ்வளவு தானடா வாழ்க்கைன்ற மாதிரி ஏதாவது ஒன்று ஈடுபாடு, அதாவது விருப்பம் இருக்கும், ரசனை இருந்தால் தான் இந்த பூமியில் வாழவே ஆசையாக இருக்கும். செத்து போடான்னு சொன்னால் கூட நாங்கள் சாக மாட்டோம். ஏனென்னா நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இங்கே இருக்கணும். அப்போ அதில் இசை இருக்கணும், ஸ்போர்ட்ஸ். அப்போ அதுக்காக தான் நான் அதை அடிக்கொருக்கா சொல்கிறேன்னா ஏதாவது ஒன்றில் ரசனை பற்றுவோட பிள்ளைகளை வந்து வளர்க்கணும். அது ஸ்போர்ட்ஸும் கலைத்துறையாகவும் வந்து இருந்தால் இன்னும் சிறப்பாக வந்து இருக்கும். அப்போ இப்போ என்ன செய்வோம், அடுத்தது என்ன, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்து என்ன பாட்டு? முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மருதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், பொல்லாயிரவோ இல்லாத உறவோ, இல்லா ஒருவனை வேண்டி எங்கு முசுரோ, கண்ணாளா என்னாளா பெண்ணாளா, இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை, காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை, கண்ணான கண்ணே என் கண்ணாளா. முன்னும் பின்னும் தோட முத்திரைகளிட மேனி மெல்ல துடிக்கின்றதே, முத்தமேனும் செய்தி புத்தகத்தில் ஒரு பாதி இதழ் படிக்கின்றதே, இங்கு நீங்கி விடாத கோலங்கள் நீ போடும் தாளங்கள், இந்தேகமெங்கும் வாடாதே பூவை பூவினால் ஹோய் ராமா ஓர் வாரமா கண் மூடவில்லை உன் ஞாபகமா, கண் தூங்காமல் வாடும் நாட்கள் பூங்காற்றை நீ தூதுவிடு, அன்பே தென்றல் தீண்டிடாத தேகமிது, என்னை நூலாடை போலே சூடும் வேளை இது. நைஸ் நைஸ். எல்லா பாட்டுமே நான் பாட சொல்லிக்கல கடும் சங்கீத வித்வானால் படிக்கக்கூடிய பாட்டுகளை தான் தெரிவு செய்து படிக்கிற மாதிரி இருக்குது. நார்மலான பாட்டுகளை வந்து படித்த மாதிரி இல்லை. ஓகே, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய திறனை வெளிக்கொண்டு வர்ற விதமாகவும் அப்படி இருக்கணுன்றதுக்காக தெரிவு செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு பாட்டு வாங்கலாம், நாங்கள் நல்லா கேட்ட பாட்டு ஒன்று. இது என்ன பாட்டு? இது ஒரு ஆரம்ப தொடக்கம் என்ன? இது ஐரா. ரைட், அந்த பசனம் வராதால விட்டுட்டோம் நாங்கள். ஏன் பெண்ணின்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய், ஏன் ஒரு பாதி சிரித்தாய், இன்னொரு பூவை எரித்தாய், முதல் நாள் பார்த்தாய் உறக்கம் கெடுத்தாய், ஏனோ
வானில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளமோடும், ஆனாலும் என்ன தாபம். மெய்சிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன. என்னையே கேட்டு ஏங்கினேன் நான், என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம். எங்கெங்கோ எங்கெங்கோ என்னெண்ணம் போகும் தூரம். நான் மெய் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற, இதுவோ ஓர் மோகம். அம்மா அம்மா இந்த நாருயிரே, நானும் நீயும் இன்று மோருயிரே, என் கண்ணின் மணியே. ஓ என் தெய்வம் நீயே. ஓ அம்மா அம்மா இந்த நாருயிரே, நானும் நீயும் இன்று மோருயிரே. பாதைகள் மாறும், பயணங்கள் மாறும், தாய் மனமே என்றும் மாறாது. சந்திரன் தேயும், சந்தனம் தேயும், என் மகனின் அன்பு தேயாது. எந்தென்றாயா உனக்கு எதிர்காலம் இருக்கு, உந்தன் பேரும் புகழும் ஒளி வீசும் விளக்கு. ஆயுள் நீண்டு 1000 ஆண்டு வாழிய நீ கண்மணி, தென்பொதிகை தென்றல் போல. அம்மா அம்மா இந்த நாருயிரே, நானும் நீயும் இன்று மோருயிரே, என் கண்ணின் மணியே. ஓ தெய்வம் நீயே. ஓ வெரி நைஸ், வெரி நைஸ். சொல்ல வார்த்தை இல்லை. அழகா உங்களோட பிடிச்ச விஷயமே ஒரு பாட்டு லைனை அப்படி சுருக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்குறீங்க. ஒரு லைனை இல்லாமாக்கி எது தேவையான இதோ அதை கொடுக்குறீங்க. நல்லா இருக்குது. அது இப்போ இந்த பாட்டுக்கு கெரோக்கி இல்லாமல் படிக்கிறதுக்கு ஒரு ராகத்தை வெளிப்படுத்துறதுக்காக வந்து பாடுறது, அப்படியான பாட்டுகளை சுருக்கமாக தெரிவு செய்து பாடைகள் நல்லா இருக்குது. முழுமையாக வந்து கொடுக்குறோன்னா அது மியூசிக்கோட வரைக்குள்ளே கொடுக்கக்குள்ள அது வேறு. ஏன்னா அதை நீங்கள் முதலே முடிவு செய்துட்டீங்க. நாங்கள் பாட்டெல்லாம் ஏதோ ஃபுல்லாக படிக்க போகிறாங்களாக்க வந்து. அதே மாதிரி இளையராஜாட அன்றைக்கு இதுக்கு முதல் ஒரு பாடுற வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்னா, அப்போ அதில் ஒரு அண்ணா இளையராஜாட பாட்டு வந்து பாடியிருந்தார். யூடியூப் அதுக்கும் கிளைம் கேட்குறான். இளையராஜா என்றாலே அந்த என்ற பாட்டை ஒருத்தரும் பாடக்கூடாதுன்ற அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறார். அதுக்கு அவற்ற வரிகளுக்கு மட்டும் அவ்வளோ பெற்ற பாட்டுகள் அதில் பயன்படுத்தப்பட்டது எதுக்கும் வந்து இல்லை. இளையராஜாட அந்த வரிகளுக்கு மட்டுமே, மியூசிக்கை கூட திருடையில, வார்த்தைகள் அந்த லிரிக்ஸை திருடினதுக்கு எங்களுக்கு பிடிக்கிறதே இளையராஜாட பாட்டு தான். இளையராஜாட பாட்டு அதால தான் அந்த ஆள் கிளைம் கேட்டு வச்சிருக்கு. என்ன உண்மையிலேயே அந்த ஒரு டிமாண்ட் இருந்தபடியாக தான் அவரும் வந்து அதை கேட்டிருக்கிறார். அவர்கிட்ட பாட்டு நானும் ஒருக்கா பாடி அப்படி பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் அது யூடியூப்பில் இருந்து வெட்டி நான் அவ்வளோ பட்டி ஃபேஸ்புக்கில் தான் அது முழுமையாக வந்து வருது. யூடியூப்பில் இல்லை அந்த இது. ஒரு மியூசிக்கை எடுக்கிறன்றது வர லிரிக்ஸை பயன்படுத்துகிற ஒவ்வொரு துணியில் மாறி மாறி படிப்பினோம். ஆனால் கிட்டத்தட்ட அண்மித்து போகிறத காப்பிரைட்ஸ் கிளைமில் வந்து பிடிச்சி அது நீக்கணுமன்ற மாதிரி ஒரு இதில் வந்து வருது. ரைட். இப்போ என்ன மாதிரி அம்மா பாட போகிறீங்களா, மகள் பாட போகிறீங்களா? யார் பாடுறது? நீங்கள் பாடுங்க ஒரு பாட்டு உண்டு. நீங்கள் தான் மகளை ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து வரைக்கல எனக்கு சொல்லியிருந்தீங்க. இல்லை இல்லை, எனக்கு கூடுதலாக
புள்ளதான் எனக்கு பாட்டு பாக்குறது எந்த பாட்டு தெரியும். லிரிக்ஸ் நான் பாட மாத்திரம் இல்லை. லிரிக்ஸ் பாட மாத்திரம் இல்லை. நம்மளுக்கு இப்போ பள்ளிக்கூடத்துல பாடமாக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறதால நாங்கள் என்னண்டா எப்பவுமே கேட்டுக்கொண்டு தானே இருப்போம். நான் எப்பவுமே பாட்டை போட்டு விட்டுட்டு கேட்கிறாக்கள் தானே. அப்போ உங்களுக்கு ஞாபகம் படிப்புலையும் கவனம் செலுத்தி கொண்டு போறபடியா இதுக்குள்ள வந்து முழுமையா வந்து இது செய்யல. ஆனா செம டேலண்ட் ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட. வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற துறையும் வந்து அதுதான் மியூசிக் தான். மியூசிக்கில் பெரிய கவனம் செலுத்துங்க. நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு பெரிய சிங்கராக இருப்பீங்க. அந்த நேரம் நான் எல்லாம் வந்து இவரெல்லாம் வந்து என்ன வீடியோ எடுத்தேன். நான் என்ன கேட்குறேன்டா, எங்களோட பிரதேசங்கள்லேயே ஒரு கோயில் திருவிழாக்கள் நடக்க பெரிய பெரிய இசைக்குழுக்களை பிடிக்கிறீங்க. அப்பேக்கு என்ன செய்யணும்? எங்கட ஊர் பிள்ளைகள்ல 2 பேரை அந்த இசைக்குழுக்காரர்கிட்ட அவர் பாடுறதுக்கு பாட வைக்கிறோம். எங்கட பிள்ளைய 2 எடுங்க காசை கொடுத்து தானே கூப்பிடுறீங்க ஒரு ரிஹர்சலுக்கு. அண்டைக்க வெளியில போய் இப்படி செட்டோட தான் திரியணும், மியூசிக் குரூப்போடையே திரியணும்ன்ற அந்த இது இல்லை. ஏதோ ஒரு சின்ன சின்ன அனுபவங்களும் எல்லா பிள்ளைகளும் எல்லாருக்கும் தான். நான் உண்மையிலேயே இங்கே மேடைகள் அமைச்சு மேடைகள் இல்லைன்றதை வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லி கொண்டு வர்ற ஒரு விடயம். இது ஒரு நிரப்பப்படாத ஒரு இடமா வந்து இருக்குது. இதுக்குத்தான் நாங்கள் வந்து தனி அரசு தனி இது எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்ததுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிருவோம். எங்களுக்கு ஒரு மேடை, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறது எல்லாருக்கும் இது இப்போ இருக்குதாம். அங்கே கொழும்புல ஒரு இடம் இருக்குது, அங்கே சிங்களம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அங்கே போய் அதை நாங்கள் படக்குழு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே பதிஞ்சு அந்த குழுவோட ஒன்று சேர்ந்து இதுக்குள்ளே இலங்கைக்குள்ளே 2 மொழி இருக்குது, 2 மொழியையும் அது பெரிய கரைச்சல். அப்போ மேடைன்றதே கிடைக்காம நான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிற விஷயம், இங்கே இருந்து இந்தியாவில் தான் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற ஒரு தளமாக வந்து பார்க்கணும். அதே மாதிரி இங்கே உள்ள புள்ளியல் அவ்வளோ பேட்ட பாடல்களையும் அவையோட திறமையை இனங்காண்றதுக்கும் அதே மாதிரி அவையோட ஊரில் வந்து பாடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த ஒரு கேள்வியை வந்து கேட்குறேன். கில்மிஷா வந்து இங்கே இருந்தது முதலும் பாடக்கூடிய ஒரு பிள்ளை. 3 வயசுலேருந்தே பாடுவேன். அந்த பிள்ளை 3 வயதுலேருந்து பாடக்கூடிய பிள்ளை. அந்த பிள்ளைக்கு முதல் ப்ரோக்ராம்கள், மேடை ப்ரோக்ராம்கள் இல்லை ஒவ்வொரு நிகழ்ச்சியில் வந்து பாடுங்க அப்படின்றத வந்து யாராவது கேட்டாங்களா? அந்த பிள்ளையா தானா சில குரூப்புகளில் போய் இருந்து அதுக்கு பிறகு அந்த வெளியே வந்ததுக்கு பிறகு தான் எங்கே போனதுக்காக வெளியே வந்தது போன பிறகு தான் பிள்ளை எல்லாருமே அதுக்கு பிறகு இங்கே எல்லாருமே அந்த ஒரு பிரபல்யம் ஒன்று கிடைச்சதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்குது. அப்போ எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அங்கீகாரம்ன்றது வந்து கிடைக்காத மாதிரியும் அதை இந்தியா டிவிக்குள்ளால் வந்தால் மட்டும்தான் ஒரு சாதித்த மனிதர்களாகவும் வந்து பார்க்கப்படினும். அது சரியானு கேட்டால் இல்லை எங்கட நாட்டுக்குள்ளே எங்களுக்குன்னு சொல்லி ஒரு இதை ஒன்று இருக்கணும். என்ன இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு இலங்கையில் உள்ளவன் இந்தியாவில் போய் பாடினா தான் அவனுக்கான அடுத்த லெவலே என்ற மாதிரி ஒரு கோணத்தில் இருக்கிறது தான் நான் பார்க்குறதாலேயே அந்த ஒரு உணர்வு. யார் பாட போகிறது நீங்கள் என்ன பாட்டு படிக்க போகிறீங்க? இளங்காத்து அப்படியா இல்லை இளஞ்சோலை? ரைட், நல்லா இருக்கு உங்களோட நல்லா பாடுவா. படிங்க. இளஞ்சோலை பூத்ததா இன்னஜாலம் வண்ண கோலம் ஒரு பூந்தென்றல் தாலாட்ட சில மேகங்கள் நீரூற்ற இளஞ்சோலை பூத்ததா மௌனமாய் போன சங்கீதம் ஒன்று இன்றுதான் பேசுதோ மேடையில்லாமல் ஆடாத கால்கள் இன்றுதான் ஆடுதோ கண்ணில் என்ன கனவோ நெஞ்சில் என்ன நினைவோ ஒரு மௌனம் தீர்ந்தது ஸ்ருதியோடு சேர்ந்தது ஒரு தாளம் ராகம் சொல்ல சொந்தம் பொங்கும் மெல்ல மாயமல்ல மந்திரமல்ல இளஞ்சோலை பூத்ததா இன்னஜாலம் வண்ண கோலம் ஒரு பூந்தென்றல் தாலாட்ட சில மேகங்கள் நீரூற்ற இளஞ்சோலை பூத்ததா.
வெரி நைஸ் வெரி நைஸ். காதில் வந்து தண்ணியை ஊற்றின மாதிரி, அதுவும் கடுங்குளிரான தண்ணியும் இல்லை கடுஞ்சூடான தண்ணியும் இல்லை, அளவான அருமையாக வந்து இருந்தது. அது நான் ஆரம்பத்திலேயே சொன்னது தான், ஜட்ஜ்மெண்ட் வந்து வழங்கக்கூடிய அளவுக்கு நாங்களுக்கு சங்கீத அறிவு வேணும். அதை விட கொஞ்சம் நல்ல ரசிச்சு இசையை வந்து கேட்டதால் பாடுறத கேட்டுட்டு போகலாம். ரைட், என்ன மாதிரி உங்களோட பாட்டு ஒன்று கேட்டுருவோம். வெளி என்றும் வெட்டை வெளி கொட்டல் என்றும் மண்ணிலவு பார்க்குமா பார்க்குமா, வீடு என்றும் மொட்டை சூடு காடு என்றும் தென்றலிங்கு பார்க்குமா பார்க்குமா, எத்தனென்று மேளை பணக்காரன் என்றும் ஓடும் ரத்தம் பார்க்குமா பார்க்குமா, பித்தன் என்றும் பிச்சை போடும் பக்தன் என்றும் உண்மை தெய்வம் பார்க்குமா பார்க்குமா, காதல் கொண்டு வாழாத கதைகள் என்றென்றும் உண்டு, கதைகள் இங்கு முடியாது மீண்டும் தொடரட்டும் இங்கு, உந்தன் அன்பு இல்லாது இந்த ஜீவன் இல்லாது நீ எங்கே என் அன்பே, நீ என்றே நான் எங்கே, மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும், உந்தன் அன்பு இல்லாது இந்த ஜீவன் இல்லாது நீ எங்கே என் அன்பே. ஓ, என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் நல்ல அழகாக வந்து பாடுறீங்க. ஆறு மகளும் வந்து பாடுறா, மகளை விட பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து பாடுறீங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லா ரசித்து இசையை வந்து கேட்டிருந்தீங்க. அந்த ராகங்கள் எடுக்கலையே உண்மையிலேயே அருமையாக வந்து இருக்குது. இன்னும் இன்னும் அதை வந்து வளர்த்து கொண்டு போங்க. நீங்களும் ஒரு ப்ரோக்ராம் பாவா ஓயல் எழுதிட்டு வரும் வரைக்கும் நீங்கள் இது செய்யலாம். இப்போ நீங்கள் மேடை நிகழ்ச்சிகள், இங்கே உள்ள மேடைகள், இசைக்குழுக்கள் நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொள்ள அழைப்புகள் வந்தால் கலந்து கொள்ளுவீங்க? சொல்லுங்கள். எங்கட பிரதேசங்களுக்குள்ளே எங்கட பிரதேசங்களுக்குள்ள உண்மையிலேயே அப்படி மேடைகளை நீங்கள் அமைக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வாய்ப்புகளை வந்து இவைகளுக்கு வந்து வழங்கலாம். உண்மையிலேயே எங்கட ஆக்களை வந்து நாங்கள் தான் ஊக்குவிக்கணும். அந்த ஒரு மேடையும் அங்கீகாரமும் வந்து கொடுக்குறையில கலைஞர்களுக்கு நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி கொண்டிருக்கிறது தான், நல்ல ஒரு ஸ்டூடியோ ஒன்றை உருவாக்கணும், கிளிநொச்சிக்குள்ளே உருவாக்கி அதுக்குள்ளே ஒரு படைப்பை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கதையோடு இருக்கிறார், இல்லை ஒரு பாட்டு வரிகளோடு இருக்கிறார், மியூசிக் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே வந்துட்டால் அவை ஒரு அவுட்புட் கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு சகல வசதிகளோடையும் இருக்கும். என்னட்டா திறமை மட்டும்தான் இருக்கீங்க, திறமையை மட்டுமே வச்சுக்கொண்டு மூலதனமாக வச்சுக்கொண்டு வேறு எதுவுமே இல்லாமல் அலைகிறார்கள் நிறைய பேர் இருக்கணும். அப்போ அந்த உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எடிட்டிங் சைட்டாக இருக்கலாம், மியூசிக் பண்ணுறதா இருக்கலாம், எல்லாத்துக்குமான அதை தான் ஒரு குடையின்கள்ன்றன, அதாவது எல்லா தமிழர்களும் ஒருங்கிணையக்கூடிய எல்லா கலைஞர்களும் இந்த பாட்டை நான் வெளிக்காட்டிறையிலாதான், எனக்கு ஒரு இதை எடுத்துறையிலாதான்னு சொல்லி துடிச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு கலைஞனுக்கும் கொண்டு வாங்க, தமிழ்ன்ற ஒன்றை கொண்டு வந்து அதுக்குள்ள ஒரு குடையை கொண்டு வந்து அந்த குடைக்குள்ள கலைஞர்களை ஒருங்கிணைத்து ஈழத்து சினிமா, ஈழத்து படைப்பு என்றாலே அதை வந்து என்னடா ஈழத்து படைப்புனா ஏதாவது தமிழ்ல வச்சிருப்பாங்கன்ற மாதிரி பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஏற்கனவே அதை ஒருத்தர் ஒரு படைப்பை கொண்டு வர்றாருண்டா இப்போ அதை அறிவுறுத்தி ரைட் இதை விட இது தரமாக வருமெண்டு ஒரு தரப்படுத்தி இந்த படைப்பை இன்னும் மெருகூட்டி ஒரு ஈழத்து படைப்பண்டு வரையக்குள்ள ஒரு இதுக்குள்ளால வெளியே வரையக்குள்ள அங்கே சரி செய்யப்பட்டு எல்லாம் நீட்டாக வரும். இது எங்கட இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்து நாங்கள் ஷூட் பண்ணி விடையக்குள்ள ஈழத்து படைப்பண்டாலே அது ஒரு இது இல்லாமல் வந்து போயிட்டுது. உண்மையிலேயே இதெல்லாம் கவனம் செலுத்தி எங்களுக்கு செய்ய வேண்டியது, எங்களோட அரசியல் தலைவர் மாரும் இதில் ஒரு கவனம் செலுத்தி உருவாக்கலாம். ஒரு கலையின் ஊடாக ஒரு சமூகத்தையே மாற்றியமைக்கலாம். ஒரு சமூகத்துக்கு நாங்கள் சொல்ல நினைக்கிற ஒரு விடயத்தை ஈஸியாக கொண்டே சேர்க்கக்கூடிய ஒரு வழி வேடனும் சரி. அதேமாதிரி முந்தி எங்கட ஆக்கள் வீதி நாடகங்கள் போடுவாங்க, எல்லாமே பரதநாட்டியம், வீதி நாடகம் எல்லாம் கலையினூடாக நிறைய விஷயத்தை வந்து சாதிக்கலாம். மக்கள் விழிப்புணர்வு இந்த விஷயங்கள். இந்தியாவுக்கு போகிற விருப்பம் சூரியனாவை பார்க்கணும். எந்த சூரியனா? நடிகர் சூரி.
எங்கட பரோட்டா சூரியன்னு சொல்லியிருந்த ஒரு இன்றைக்கு ஒரு ஆக்டர் சூரி ஒரு கட்டம் கட்டமாக வளர்ந்து வந்த எங்கடாக்களை பார்க்குறாங்க போல ஒரு ஃபீல் ஒன்று இருக்குன்னு எங்கடாக்களை பார்த்த மாதிரி. உண்மையிலேயே நானும் வந்து அவரை வந்து பார்த்துருக்குறேன், அவர்கிட்ட வளர்ச்சியை வந்து பார்த்துருக்குறேன். நான் கட்டமாக வந்து அந்த மக்கள் இப்போ ஒரு காமெடி நடிகன் டக்குன்னு ஹீரோவானா இப்போ சந்தானத்தையெல்லாம் டக்குன்னு அக்செப்ட் பண்ணலாமல் இருந்தது. என்னடா அவன்ட ஒரு ஃபோக்கு வேறு மாதிரி பார்த்தா, ஆனால் இவர் அந்த டைப்பாக வந்து மற்ற மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு ஹீரோ மூமெண்ட்டில் வந்து இறங்கி இருக்கிறார். ஓகே, அவரை பெஸ்ட். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கதைக்கு கொண்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு சிலர்கிட்ட வந்து பேசக்குள்ள விஷயம் இருக்காது. இப்போ நீங்கள் நிறைய இந்த விஷயம் இப்போ ஒரு தமிழ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பாட்டுகளில் வர்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறபடியாக எங்களோட நிகழ்ச்சி வந்து நின்று கொண்டு போயிடும். பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு இருக்காது. இல்லை இங்கே பார்க்குறதுக்காக இருக்கிறாங்க. கட்டாயம் நாங்கள் வந்து அதை செய்யலாம். தங்கச்சியில அடுத்தடுத்த பாடல்கள் வந்து போடுவோம், அடுத்தடுத்த கட்ட பயணங்கள். இப்போ யாராவது உறவுகள் நீங்கள் இங்கே இவைகளுக்கு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட இப்போ நான் அவையோட கண்டெக்ட் நம்பரை நேரடியாக கொடுக்குறேன். இல்லைன்னா பலதரப்பட்ட ஆக்கள் இருக்கிறேன், பலதர மாதிரி இது செய்வேன். இப்போ அதால் வந்து இப்போ என்னட்ட ஒரு ஆள் கிளிநொச்சியிலேருந்து முதல் போட்ட பிள்ளைக்கு கால் பண்ணார், நான் இப்படி கூட்டிக் கொண்டு போகிறேன், நான் இன்ன எழுது இன்ன வேலை செய்கிறேன் ரெண்டு அந்த தரவுகளை அனுப்பினார். அவரை உறுதிப்படுத்துகிற மாதிரி விடயங்களை வந்து சொன்னார். அதுக்கப்புறம் நான் அவருக்கு அந்த கண்டெக்ட் நம்பரை கொடுத்தேன். ஓகே, அதனூடாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இப்போ இவைகளோட நீங்கள் தொடர்பு கொள்ள போகிறீங்க, நீங்கள் இசை சம்பந்தமாக இல்லை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமாக எனக்கு நீங்கள் உறுதிப்படுத்திக்கல, நான் அந்த நம்பரை அவைய தொடர்பு இலக்கத்தை வந்து தருவேன். நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிகமாக அவைகள்கிட்ட விடயங்களை வந்து கதைச்சி கொள்ளலாம். ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, 2 பேருமே வளர்ந்து பெரிய அளவில் நீங்கள் வரணும், பெரிய அளவில் சாதிக்கணும். உங்களுக்கான மேடையை இன்னும் ஒரு கொஞ்ச நாள், குறிப்பிட்ட காலம், எனக்கு ஒரு 3-4 வருஷம் தந்தீங்கன்னு சொன்னால் நானே உருவாக்கி தருவேன். இதுக்கான ஒரு திட்டங்களை வந்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவருடைய செய்வேன். செய்ய இயலாதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. நாங்கள் இன்றைக்கு அதுக்கான விதைகளை வந்து போட்டுக்கொண்டே போக நாளைக்கு வந்து முளைச்சி வரும். கடைசியாக ரசிகர்களை நீங்கள் 2 பேருமே சேர்ந்து சந்தோஷப்படுத்தி விடலாமே. கங்கை நதியே காய்ந்து போகாதே, வீசும் காற்றே ஓய்ந்து போகாதே, காண்பதெல்லாம் காட்சியல்ல கண்களறியாதே, உலகம் முழுதும் உறங்கும் பொழுதும் உண்மை தூங்காதே, சோகங்களே வாழ்க்கையின் வேதமோ, கங்கை நதியே காய்ந்து போகாதே, இரவு விடியாதா இப்போது வெளிச்சம் பிறக்காதா, கதவு திறக்காதா கிளிதான் சிறகு விரிக்காதா, தவறு வரும் முன்னே தெய்வம்தான் தடுக்க நினைக்காதா, மனிதன் தோற்றுவிட்டால் இப்போது மிருகம் ஜெயிக்காதா, உண்மைக்கெந்த தண்டனை என்றால் நெஞ்சம் வலிக்காதா, சோகங்களே வாழ்க்கையின் வேதமோ, கங்கை நதியே காய்ந்து போகாதே, வீசும் காற்றே ஓய்ந்து போகாதே. நைஸ், வெரி நைஸ். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்து அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலே அதுவும் ஏனோ புரியலையே, கோயிலு கருங்கோயிலு மாம மனக்கோயிலு கோலம் போடும் பாட்டாலே, மயிலு இளமயிலு மாமன் கவி கோயிலு ராகம் பாடும் கேட்டாலே, செய்தி சொல்லும் பாட்டாலே, உன்னை எண்ணினானே உள்ளம் வாடி போ
கன்னி பொண்ணுதானே ஏ மாமனே ஏ மாமனே ஒத்தையில அத்த மக ஒன்ன நினைச்சு ரசிச்ச மக கண்ணு ரெண்டும் மூடலையே காலம் நேரம் கூடலையே ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தோ அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவுமேனோ புரியலையே மாம உதடு பட்டு நாதம் தருங்குழலு நானா மாறக்கூடாதா நாளும் தவம் இருந்து நானும் கேட்ட வரம் கூடும் காலம் வாராதா மாமன் காதில் கேளாதா நீலாக்காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள பாரம் மேலும் மேலும் மேரும் இந்த நேரந்தான் உன்னை எண்ணி பொட்டு வச்சேன் ஓலப்பாய போட்டு வச்சேன் இஷ்டப்பட்ட ஆசமச்சான் என்னையும் தான் ஏங்க வச்சான் ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவுமேனோ புரியலையே. வெரி நைஸ். அருமையாக வந்து பாடியிருந்தாங்க. அந்த 2 பேர்ட்ட குரலும் வந்து தனித்தனியாக இப்போ உண்டா பாடைக்குள்ள அதில் வந்து வராது. அப்போ தனித்தனியாக பாடைக்குள்ள 2 பேர்ட்ட வாய்ஸையுமே கேட்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாய்ஸ் தாய் பிள்ளைன்றது வந்து தெரியுது, ஒரு வாய்ஸாக தான் இருக்குது. கொஞ்சம் உங்களோட கனிவானதாகவும் இவோட கொஞ்சம் ஹார்டானதாகவும் கொஞ்சம் காடானதாகவும் இருக்குது. அவாக்கு பயிற்சி கொஞ்சம் கொடுக்கணும் என்னடா. அதுக்கு தான் கேட்குறேன் பயிற்சியாளர்கள், பயிற்சி ஆசிரியர். ஓ மியூசிக் ஆளுக்கு வந்து நல்லா இருக்குது. ஆனால் இவாட இவாவா எக்ஸ்பீரியன் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண இல்லாமல் இருக்குடா, குழப்பமாக இருக்குது. மக்கள்கிட்ட விடுவோமே, மக்கள் கொமெண்டுகள் மட்டும் அந்த மக்கள்கிட்ட விட்டபடியாக கொமெண்டுகளை மட்டும் மனசை நோடிக்காம மனசை நோடிக்காமல் ஒரு வளர்ந்து வர்ற கலைஞர், அதாவது வளர்ந்து வர்ற கலைஞர் மனம் நோகாதபடி ஊக்குவிக்கணும். நம்ம ஒருத்தரை ஹேர்ட் பண்ணுறதால இந்த உலகத்தில் ஒன்றுமே சாதிக்க போகிறது இல்லை. பிடிக்கலையா பிடிக்கல நன்மை ஒரு இந்த பாட்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல புல விட்டுருந்தா அந்த இடத்த சில பேர் அழகாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டு இங்கே வரைக்கும் இப்படி போனது, இவ்விடத்துல ஒரு இது இருக்குது, இந்த ஏற்றத்தில் இதுவும் சரி செய்யணும். ஆனால் அது ஒரு சங்கீதத்தை பற்றி தெரிஞ்சவங்க. இது எதுவுமே தெரியாதவன்ட ஒரு கமெண்ட் ஒன்று இருக்குது. அவன் வந்து எதுவுமே நன்மை எதுவுமே தெரியாமல் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுவான். ஓகே, கமெண்ட்ஸ் பண்ணைக்குள்ளே பொதுவாக நான் அப்படித்தான் செய்யணும். நான் ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்லணும்னா சொல்லுவேன், இல்லை அதை அழகாக எப்படி சொல்லணுமோ அந்த விதத்தில் சொல்கிறது, இல்லாட்டி அதை தவிர்த்து கொள்வது கருத்து சொல்கிறத. ரைட், அடுத்த பதிவில் சந்திப்போம். இதை விட புது பாடல்கள் எல்லாம் இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்போ அடுத்த பதிவில் நாங்கள் கொடுப்போம். இப்போ எங்களுக்கு நேரமும் வந்து ஆகிட்டு 1 மணித்தியாலம் இங்கே வந்து பாருங்கள், அங்கால போராளிகள் வந்து பின்னுக்கு இருக்கிற ஆக்களை காட்டுங்கிறேன். பாதவி நிற்கிறா, ஹாரிஸ் குட்டி நிற்கிறான், அவையெல்லாம் செட் ஆகி விளையாடி கொண்டிருந்தவங்க. இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் பதிவு எடுக்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தது. இல்லாட்டி பெரிய ஒரு கரைச்சலாக வந்து இருந்திருக்கும். முடிக்கிறோம். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DK கார்த்திக். உங்களுக்கு என்ன பேர்? கனிஷ்டிகா கீர்த்தனா. கனிஷ்டிகாவும் கீர்த்தனா அவர்களோட பாட்டும் வந்து எப்படி இருந்தது. அம்மாவும் மகளும் சேர்ந்து படிச்சிருக்கணும். முதல் பதிவில் அப்பாவும் மகளும் சேர்ந்து படிச்சிருந்துச்சுன்னா, அதுக்கு முதல் பதிவுலையும் வந்து பார்த்தோன்னா அவங்களோட அம்மாவுக்கும் வந்து அந்த இசையில் ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ இங்கே ஒரு அம்மாக்கோ அப்பாக்கோ யாரோ ஒரு ஆளுக்கு ஆர்வம் இருந்தால் தான் பிள்ளைய அந்த பாதையில் வந்து அடுத்த கட்டம் தூண்டிவிடி நம்ம ரைட் நீ இதை சாதிக்கணும். அதுக்கூட ஆதங்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த வயசில் இதை அதை செய்யாமல் சாதிக்காமல் விட்டுட்டேன். ஆனால்
எந்த இடத்த நீ நிரப்பணும், அங்கே நீ வரணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு பெற்றோர் ஒவ்வொரு தாய் தப்பனும். அதே மாதிரி அவளோட ஏக்கமும் வந்து தண்டை பிள்ளையை ரைட் படிப்பிச்சு இசையில் அவள் நல்ல இசையை ரசிக்கிறா, அந்த பாட்டை ரசிக்கிறா. அடுத்தது தண்டை மகளை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும், இதால் அவள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறா. அது எல்லாருக்கும் இருக்கிறது. எனக்கும் எந்த பிள்ளை சாதிக்கணும்ன்றதில் ஒரு ஆசை. நாளைக்கு பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும், ஏதாவது ஒன்று லெவல் திறமையாக இருக்கணும். நீங்களும் வருவீங்க, நல்லா வருவீங்க. இந்த பதிவுக்குள்ளே வந்தால் கட்டாயம் நல்லா வந்தே தான் ஆகணும், அது விதி. ஆறாலையும் மாற்ற முடியாது. நன்றி.